ஹலோ ஹாய் ஹாப்பி கார்டனிங். இந்த லாங் வீடியோ எதுக்காகனா தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு முன்னாடியே பூ காய் பழமா அப்படின்ற மாதிரி நிஜமாலுமே என்னோடய வீட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ. ஸோ அப்படியே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. இது ஈவினிங் வந்து இந்த மாதிரி வாட்டரிங் பண்ணி விட்டோம்னா மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பானுங்க எல்லாருமே. அதனால் வந்து நான் டெய்லி வந்து ஈவினிங் வந்து வாட்டரிங் பண்ணி விட்ருவேன். மார்னிங்கும் பண்ணுவேன். ஆனால் வந்து டெய்லி வந்து ஈவினிங் வந்து கம்பல்சரி பண்ணுவேன். ரெயின் இருந்தால் பண்ண மாட்டேன், மற்றபடி வந்து பண்ணி விட்ருவேன். மார்னிங் டோரை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீனிஷை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இந்த க்ரீனிஷ் ப்ளஸ் வந்து பீகாக்கு, ஸ்பேரோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டமான விஷயங்கள் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நான் வந்து கண்ணுக்கு முன்னாடி என்னோடய வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக என்னென்னு கேட்டால் தெரியாது. ஆனால் வந்து இப்போதைக்கு லைஃப்பை வந்து ஒரு என்ஜாயபுளாக அப்படியே கொண்டு போயிட்டுருக்குறோம். ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே என்னென்ன அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்காங்க. ஒரு 2 days பிஃபோர் தான் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது நம்மளுக்கு காய் வந்து இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு காய் இல்லைன்னா இன்னொரு காய் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நினச்சே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கார்டனாக மேக் பண்ணிக்கோங்க. பாவக்காய் இது வந்து கீழேருந்து மேலே போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த கீழே இருக்குல்ல பேஸ்மெண்ட்டு அந்த இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 பாவக்காய் கிடச்சாங்க. ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஏரியா உங்களுக்கு வந்து லாங் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். இந்த குட்டி ஏரியாவில் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நிறையா வந்து செடிங்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃப்ரூட்ஸ் கோவா, பப்பாயா, பனானா இருந்துச்சு. அவனை கட் பண்ணதுனால நிறைய ஏகப்பட்ட செடிங்க இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒரு செடி வந்து சில்லி செடி. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்காங்க. 2 வெரைட்டியில் வந்து ஒன்று லாங்காக இருப்பாங்க, இன்னொன்று வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ என்னோடய கார்டனில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸு ஒரு காயிலே வந்து 2-3 வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. கார்டன் வச்சதுக்கப்புறம் தாங்க உண்மையிலே இத்தனை வெரைட்டி இருக்குன்றதே எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இத்தனை வெரைட்டி இருக்குன்றது தெரியாது. அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், அப்படியே போவோம், அந்த மாதிரி தான். இந்த காய் கூட நான் சாப்பிட்டேன்னா எனக்கு என்னென்னு தெரியல. சில்லியில் இத்தனை வெரைட்டி இருக்குன்றதும் எனக்கு தெரியாது. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சில்லி வந்து 2 வருஷமாக இந்த செடி இந்த இடத்துல இருக்கிறான். ஸோ அவன் வந்து இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்கு வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிரவுண்ட் கார்டனில் நான் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸில். இந்த இடத்துல வந்து நிறைய கத்திரிக்காய் இருப்பாங்க. அவனை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதிலேருந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தால், இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் பர்பிள் கலரில் இருப்பாங்களே வரி கத்திரிக்காய். ஸோ அது வந்து போன ஹார்வெஸ்டிங்கில் மிஸ் ஆகிருக்கலாம். நான் வந்து வாட்டரிங் பண்ணும்போது தான் தெரியுது. கீழே வந்து பார்க்கும்போது கீழே அடியில் இருந்துருக்கான். ஸோ அதில் ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தாங்க. அப்புறம் ஒரு வெண்டைக்காய் இருந்தாங்க. அப்புறம் நம்ம க்ரோ பேக்லேயும் ஒரு வெண்டைக்காய் இருந்தாங்க. வெண்டைக்காய்லாம் இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அப்படியே சூப்பராக வந்து கிடைக்குதுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து எப்படியாவது நம்மளுக்கு வந்து ஒரு பொரியலுக்கு இல்லாட்டா ஒரு குழம்புக்கு அந்த மாதிரி ஆயிக்கிடுது. ஏன்னா இப்போ வெண்டைக்காய் வந்து நிறைய போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் எதுலையாவது இருந்து 2 வெண்டைக்காய் நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா கிடச்சிருது. இப்போ சொன்னேன் இல்லையா பார்க்கிங்கில் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காங்களே அந்த இதுக்குள்ளே வந்து இத்தனை காய்ங்க இருக்காங்க. இதுக்கு 2 நாளைக்கு பிஃபோர் தான் வந்து அவ்வளோ பாவக்காய் பிக் பண்ணேன். ஸோ அவனெல்லாம் வந்து நம்ம வந்து வத்தல் போடணுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். வத்தல் போட்டு வச்சிட்டோம்னா யூஸ் ஆகும். ஏன்னா வந்து இவ்வளோ பாவக்காய் நம்ம வந்து ஆனால் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. வீக்லி ஒன்ஸு நம்ம பொரியலுக்கு போயும் நிறையா வந்து ரிமைனிங் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ காயின்னு. ஸோ 2 days அப்புறம் பறித்தும் இவ்வளோ காய் இருக்கிறானுங்க. இதில் வந்து ஒருத்தன் பழுத்துட்டான். நான் சொன்னேன்ல வெண்டைக்காய் எப்படியாவது ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்மளுக்கு ஒரு வெண்டைக்காய் கிடச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு 2-3 வெண்டைக்காய் செடி வச்சுருக்கிறேன். வெளியிலேயும் வச்சுருக்கிறேன், க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேன், டெரஸ்லேயும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்க இடத்துல எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தோணுதோ அங்கெல்லாம் வந்து வெண்டைக்காய் செடிங்க இருக்கும். வெண்டைக்காயும் ப்ளஸ் வந்து அது என்னது சில்லி அவனையும் வந்து நிறைய நாற்று விட்டு அப்படியே பரவலாக அப்படியே சுற்றிக்கிட்டே தெரிகிறானுங்க. இந்த அவரைக்காயெலாம் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா வந்து ஆடிப்பட்டத்துக்கு போட்ட அவரைக்காய் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோடனே நல்லா காய் தருவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து இந்த தடவை அவரைக்காவுக்கும் எனக்கும் செட் ஆகலைங்க. என்னவோ தெரியல, அவரைக்காய் வந்து அந்த அளவுக்கு வந்து வரலை. இந்த தடவையாவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு முன்னாடி வந்து வீடு காய் பழம் பூ அப்படின்னு இந்த ஏரியா தான். அதாவது இது அந்த ஏரியா காமிச்சது வந்து இவருக்கு மேலே வந்து விநாயகர் இருப்பார். அந்த ஏரியா வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருப்பாங்க, இவர் வந்து ரைட் ஹேண்டில் இருப்பாங்க. ஸோ நம்ம ரோட்லேருந்து ஒரு அடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதில் தான் வந்து கார்டனாக க்ரியேட் பண்ணி நல்லா தின்னு மாதிரி வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறக்கும் ஒரு நல்ல வியூவாக இருக்கும்.
நம்மளுக்கு வாட்டரிங்லாம் பண்ணால் வெளியில் போகாமல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக வந்து நம்ம வீடு கட்டும்போது பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பூ, காய், பழம், ஸோ அந்த எல்லாமே இந்த இடத்துல வந்து இன்னும் நம்ம வந்து பழம் பறிக்கலை. பட் ஆனால் பூ, காய் மட்டும் இப்போதைக்கு. பழம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். என்ன பழம்னு பார்த்திங்கன்னா பொமிகிரானட், அதாவது மாதுளைன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி மாதுளை பழம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லதா கெட்டதா என்றதை தாண்டி நம்மளுக்கு இப்போ வந்து பசங்க இருக்கிறதுனால வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்குறதுக்கே வந்து 1 மந்த்து 1 சேலரி வேணும். நம்ம நல்லா வந்து குழந்தைங்கள வந்து நியூட்ரிஷன் கொடுத்து வளர்க்கணுன்னா அது வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கார்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பழம்லாம் ரொம்ப ரேட்டுங்க. இப்போலாம் ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரேட் ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து எது பார்த்தாலும் ரேட்டு அவ்வளோ ரேட்டாக இருக்குது. ஸோ அதனால வந்து பொமோகிரானேட் வந்து நல்லா வளரக்கூடியது, ஈஸியாக க்ரோ ஆகக்கூடியது. ஸோ அதனால அது இந்த இடத்துல வந்து வைக்கல, அதுவே வந்துட்டுருக்குது. ஸோ அதனால சரி வர்றதை நம்ம பிக் பண்ணி போட முடியாது இல்லையா? வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான். ஆனால் காய் மட்டும்தாங்க வச்சுருக்குறோம், பூ மட்டும்தான் வச்சுருக்குறோம், இன்னும் காய் வரல. ஸோ அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொமோகிரானேட் ஒரு ட்ரீ வந்து இந்த இடத்துலையே வந்து இந்த பிளேஸுக்குள்ளேயே 2 பொமோகிரானேட்டு மாதுளப்பழம் அந்த பழச்செடி வந்து இதுக்குள்ளே இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், ஏதாவது ஒரு காயாவது பறிச்சிருவோம். இந்த வருஷம் கண்டிப்பாக முடியாது போல். ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த பூ வச்சுருந்தான், பூ வச்சுட்டு கீழே விழுந்துட்டான். என்னன்னு தெரியல, சரி பார்க்கலாம் அப்படின்ற விட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவில் வந்து பொமோகிரானேட்டு, கோவா, அப்புறம் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள், ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மரங்கள், ஃப்ரூட்ஸ் மரங்கள் வந்து நல்லா வளரும். ஸோ அதனால வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்ருக்கோம். இங்கே வந்து அரளி ஒரே ஒரு செடி தான். அவள் அழகாக புஷியாக எப்படி க்ரோ ஆகிட்டு வர்றான் பாருங்களேன், அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறான். நிறைய கிளைங்கள்லாம் வந்துட்டுருக்குது. ஸோ அந்த இடத்துலையே வந்து நம்ம மகிழம்பூ, அப்புறம் வந்து பிரம்மகமலம், பிரம்மகமலம் இல்லை, மகிழம்பூ, இன்னொன்று அது எனக்கு தெரியல அந்த பூ என்னன்னு செண்பகப்பூ, அந்த பூ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சிட்ருக்கோம். அவங்களாம் பெருசாக ஆகுவாங்களாம். ஸோ நம்ம கட் பண்ணி குட்டியாக ஆக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வச்சுருக்கோம். அப்புறம் ரோஸ் செடி இருக்கும். இவங்களையும் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ரோஸ் வந்து நல்ல ஊட்டி ரோஸ், பயங்கரமாக நல்ல ஸ்டிக்கியாக பயங்கரமாக குண்டாக இருப்பான். ஸோ அவனும் வச்சுருக்கோம். அப்புறம் ஹைபிஸ்கஸ் நம்மக்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஹைபிஸ்கஸ் வந்து நிறைய வெரைட்டியில் வைக்கணும்னு ஆசைங்க. ஸோ இந்த இடத்துல பிளேஸ் இல்லை, அதனால் வைக்க முடியாது. இன்னும் வாங்கிட்டு வந்து டெரஸில் வைக்கலான்னு ஒரு ஆசை. பார்க்கலாம். இதுலேயே வந்து அடுக்கு செம்பருத்தி, ஒன்று வந்து சிங்கிள் அடுக்கு, ஒன்று டபுள் அடுக்கு, 2 அடுக்கில் இருக்கிறாங்க. அந்த டபுள் அடுக்கில் இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து நிறையா இப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய், வெஜிடபிள்ஸ், அதாவது ரேடிஷு, லேடிஸ் ஃபிங்கர், ஸ்நாச்சஸ்ஸு, கீரைங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அகைன் வந்து ஏன் இந்த இடத்துல இதெல்லாம் போட்டிருக்கிறேன்னா, இவங்கெல்லாம் மரமாகி அவனை வந்து சன்லைட் வந்து இவங்களை வந்து ஹைட் பண்ணாது. ஸோ அதனால் இந்த ஊடு பயிர்னு சொல்லுவாங்களே விவசாயத்தில், அந்த டேர்ம் பார்த்திங்கன்னா ஊடு பயிர்னு சொல்லுவாங்க. அப்பப்போ இவன் வர்றதுக்குள்ளேயும் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுவும் பக்கத்தில் வச்சோன்னா சன்லைட்டும் படுது, கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, அதில் வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் அவனும் வந்துட்டுருக்குறாங்க. இப்படிக்கா போனீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த இடத்துல வாக் பண்ணி போகிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாமே லேடிஸ் ஃபிங்கர். நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, ஒரு பிளேஸையும் விட்டு வைக்கிறதுல, எந்த இடத்துல கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சீடா சொருடா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து லேடிஸ் ஃபிங்கர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க. இதில் வந்து ஒரு 2 லேடிஸ் ஃபிங்கர் இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த நாட்டு வெண்டைக்காய் இவங்கள வந்து அதாவது நின்று அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேரக்டர். பொறுமையாக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர அப்படியே அடிப்பாங்க. இந்த இடத்துலையும் வந்து நல்ல சன்லைட் பட்டுச்சுன்னா இன்னும் சூப்பராக வருவானுங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல மரங்கள்லாம் இருக்குது. இந்த ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த லீஃப் வந்து அவனை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி விட்ருது. ஸோ அதனால அவன் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மல்லிப்பூ செடி பாருங்கள் எப்படி முட்டு வச்சு அரும்பு வச்சு வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாரு. இங்கேயும் வந்து ஒரு பொமோகிரானேட், ஒரு கோவர், 2த்தையுமே ஒட்டக்க வச்சு விட்ருக்குறேன். அது என்ன நிலைமை ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறானுங்க. அதில் என்ன பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ அந்த லேடிஸ் ஃபிங்கர் இங்கே வந்து வாட்ரு வர்ற ஏரியா. ஸோ அதனால் அந்த இடத்துல எதுவுமே போடலை. கீரைங்க போடணும்னு
போடவும் முடியாது. ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து வாட்ரு வந்து தேங்கி இருக்கிறதுனால வர்றது கஷ்டம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் தாங்க. கீழே இருக்கிறது எல்லாமே வெஜிடபிள்ஸ்க்கான செடிங்க. அப்புறம் வந்து ரொம்ப பெருசானது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஃப்ளவர்ஸ். ஸோ இதுதான் என்னோடய வீட்டுக்கு முன்னாடி. இன்னும் அந்த செடிக்கு மேலே பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார். அவருக்கு வந்து எல்லாமே அவருக்கே சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேட்டு ஹார்வெஸ்டிங் எடுத்துக்கிட்டு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்டன் பிளேஸ் இருந்துச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு தேவையானது பூ வேணும். பட் ஆனால் நம்மளுக்கு அதையும் தாண்டி நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா என்ன அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து மழையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப ரொம்ப தவிக்கிறோமா. ஸோ அதனால மரத்தை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இடத்துலலாம் மரம் வைங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு மழை வரும். இல்லை இவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.